ராவிலே படுத்து இருக்கும்போது கூட நான் உம்முடைய வசனங்களையும் உம்முடைய வார்த்தைகளையும் உண்மையும் தியானித்து கொண்டு இருக்கும்பொழுது நான் இப்படிப்பட்ட மகிழ்ச்சியோடு கூட திருப்தியோடு கூட அவருடைய சமூகத்திலே ஆனந்த களிப்போடு வாழ்வேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நாம கடவுளை எப்போதாவது தேடுகிறோமா இல்ல எப்பவும் தேடுறோமா? இந்த கேள்வியை கேட்கும் போது நம்ம சொல்லுவோம், சுதாரிச்சுக்கு நான் எப்பவும் தேடுறேன் பிரதர் அப்படின்னு. ஆனா நம்ம எப்போதாவது தான் தேடுவோம். ஏன்னா நமக்கு தேவைப்படும் போது அப்படியே திரும்பி முழங்கால் படியிட்டு ஜெபித்து நம்ம படுத்துருவோம். தாவீது பாருங்க, 63வது சங்கீதத்திலே 6வது வசனத்திலே, என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராஜாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். அவர் படுத்திருக்கும் பொழுது கூட சில நேரங்களில் நமக்கு தூக்கம் வராதுங்க. அது இப்படி பரண்டு பரண்டு படுப்போம், ஏதோ நினைவுகள் வரும். அப்படி இருக்கும்ன்ற பொழுது கூட உம்முடைய வேதத்தை நான் தியானிக்கிறேன் என்று சொல்லுகிறார். நான் ராஜாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். ஆண்டவரை குறித்து சிந்தித்துக் கொண்டே இருக்கிற தாவீது. பிரியமானவர்களே, தாவீதோடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவர்னால நம்ம போல நின்று உட்காந்து எல்லாம் பாடக்கூடிய ஒரு சொகுசான வாழ்க்கையில ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய தாவீது. அங்க நின்னா சவுல் குத்திடுவான், இந்த பக்கம் நின்னா அப்சலோம் வெட்டிடுவான். இப்படி ஓடிக்கொண்டே இருக்கும் பொழுது கூட அவர் தேவனை துதித்து கொண்டே இருந்தார். நாம தூக்கம் வரலன்னா இதை பண்ணலாம் அதை பண்ணலாம், இல்ல பைபிள் எடுத்து தலைமாட்டில் வச்சு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லி ஆண்டவரை தியானிக்கும் பொழுது என்னதான் நடக்குது பாருங்க. நீர் எனக்கு துணையா இருந்ததினால் உமது சட்டைகளின் நிழலிலே களி கூறுவேன் என்று 7வது வசனத்திலும் 8வது வசனத்துல, என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. அவரை தியானித்து எப்பவும் தியானிக்கும் பொழுது வலது கரம் நம்மை தாங்குகிறது. அதற்கு முன்பதாக என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டே இருக்கிறது. இந்த சங்கீதங்கள்ல பார்க்கும்போது ஆத்துமாவை குறித்து நிறைய சொல்லப்படும். பிரியமானவர்களே, என் ஆத்துமா உம்மை பற்றி கொண்டிருக்கிறது, உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. அது மாத்திரமல்ல, அதுக்கு முன்பதான வசனத்தில், நீர் எனக்கு துணையா இருந்ததினால் உமது சட்டைகளின் நிழலிலே நான் களி கூறுவேன் என்று சொல்லுகிறார். அதுக்கு முன்பு 5வது வசனத்துல பாருங்க, நினைத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தி ஆகும், என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும் என்று சொல்லுகிறார். அவ்வளவு கொழுப்பு சாப்பிட்டா நான் எப்படி தெம்பா இருப்பனோ அந்த அளவுக்கு தெம்பாக இருப்பேன். அது மாத்திரமில்ல, என் ஆத்துமா திருப்தி ஆகும் என்று சொல்லி. பிரியமானவர்களே, நாம திருப்தியை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். we are concentrating, meditating upon satisfaction and contentment என்று. அப்ப பார்க்கும்போது ராவிலே படுத்து இருக்கும்போது கூட நான் உம்முடைய வசனங்களையும் உம்முடைய வார்த்தைகளையும் உண்மையும் தியானித்து கொண்டு இருக்கும்பொழுது நான் இப்படிப்பட்ட மகிழ்ச்சியோடு கூட திருப்தியோடு கூட அவருடைய சமூகத்திலே ஆனந்த களிப்போடு வாழ்வேன். இந்த ஒரு சிந்தையோடு கூட இந்த நாளை மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளையும் நாம் துவங்குவோம். தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நாங்க உம்மை எப்போதாவது நாடுகிற கூட்டம் அல்ல, எப்பொழுதும் நாடுகிற கூட்டமாக எங்களை மாற்றும், எங்களை பலப்படுத்தும். இந்த வசனங்களுக்கு ஏற்ப கர்த்தாவே, நாங்கள் திருப்தியோடு களி கூர்ந்து வாழ கர்த்தர் கிருபை செய்யும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.